பேசணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அதுல எழுதி கொடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் எந்த காலண்டி கடுதாசி எல்லாம் எழுதுனேன். இத பாரு, ஆண்டாள் இருக்காளே அதாண்டி இந்த சாமி கல்யாணம் பண்ணிக்கிச்சே ஏழை பொண்ணு. அவ தான் பேச நினைச்சதெல்லாம் பாட்டாதான் பாடினான். அதை கேட்டுதான் சாமி மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஆனா ஒண்ணு, நீ எழுதி முடிக்கிற வரைக்கும் தங்கராச பார்க்க கூடாது. பார்க்காமலே இருந்தாதான் மனசுல இருக்கிறதெல்லாம் கடுதாசியா வரும். அந்த ஆண்டாளே கல்யாணத்தன்னைக்கு தான் சாமியை பார்த்தா. நீ என்ன வாங்கணும்னு சொன்ன? பணம். பணத்துக்கு மட்டும்தான் எல்லா இடத்துலயும் மரியாதை. அதுக்கு உழைக்கணும். இப்படி ஊர் பெயர் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. கோடு போட்ட நோட்டு, ப்ளூமை பேனா, பெரிய கவர். கோடு போட்ட நோட்டு, ப்ளூமை பேனா. உனக்கு என்னமா வேணும்? 1 ரூபாய்க்கு தேன் மிட்டாய், 2 ரூபாய்க்கு வத்தல். அப்படியா? ப்ளூமை பேனா, தேன் மிட்டாய் தரேன். கால்வாடி என்ன வேணும்? ப்ளூமை பேனா, பெரிய கவர். என்னமா வேணும் உனக்கு? தங்கராஸ் வேணும். தங்கராசா? ஆவாரம் பூ அந்நாளில் இருந்து தங்கராசு வேணுமா உனக்கு? அந்திப்பகல் தங்கராசு வேணுமா? மழையில் சுமந்தே உனக்காக பூத்திருந்து. சொந்த வேரோடு தான் கொண்ட காதலினை அது சொல்லாமல் போனாலும் புரியாதா? ஆவாரம் பூ அந்நாளில் இருந்தே யாருக்கு காத்திருக்கு? அந்திப்பகல் மழைவெயில் சுமந்து உனக்காக பூத்திருக்கு. அப்பா, பாத்துப்பா. போயிரு போயிரு போயிரு. மாரியோட கழுத்து தான் இது. அப்பா அது காற்றிலாடி தினந்தோறும் உனது திசையை தொடருதடா. குழந்தைக்கால ஞாபகத்தில் இதழ்கள் விரித்தே கிடக்குதடா. நெடுநாள் அந்த நெருக்கம் நினைக்கே அது கிடக்கும். சொர்க்கங்கள் சத்தம் போடும், தினம் சூழ்நிலை யுத்தம் போடும், அதன் வார்த்தை எல்லாம் மௌனமாகும். சொந்த வேரோடு தான் கொண்ட காதலினை அது சொல்லாமல் போனாலும் புரியாதா? ஆவாரம் பூ அந்நாளில் இருந்து யாருக்கு காத்திருக்கு? அந்திப்பகல் மழைவெயில் சுமந்து உனக்காக பூத்திருக்கு. வணக்கம் ஐயா. என் பேர் தங்கராசு. உங்ககிட்ட படிச்சவன். ஞாபகம் இருக்கு. ஆமா, மாரியை கல்யாணம் கட்டிக்கிட்டியா? மாரியை மறந்துடாதடா, ரொம்ப நல்ல பொருளாவா. கரெக்டா? ஹே, என்ன பேனாக்காரரு
நேத்தி கடனை முடிச்சு வராப்புல தெரியுது. முதல்ல உங்க மருமக மாறிக்கு நேத்தி கடனை முடிங்க. ஏன்னா நீ கடைக்கு வந்து ஊருகா கேக்குறாப்புல தங்கராசு வேணும்னு கேக்குறா. தொட்டுக்கணுமா சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி முடிங்கப்பா. நீ எழுதி முடிக்கிற வரைக்கும் தங்கராசு பார்க்க கூடாது. வணக்கம் டாக்டர். ஹலோ டாக்டர். உடம்புல வேற ஒண்ணும் இல்லம்மா, காயம் தான் கொஞ்சம் பலமா இருக்கு. ஒரு 3 வேளைக்கு இந்த மருந்து மாத்திரை சேர்ந்தாவல கொடுங்க, சரியாயிடும். என்ன தங்கராசு, அப்பா ஒரு வெத்தலைப்பா கூட போட மாட்டாரு, எப்படி இந்த குடி பழக்கம்? நல்லா பாத்துக்கப்பா, வரேன். தங்கராசு, இத்து போன மனசுதான் இப்படி பாட்டுல பிரிமானம் தேடும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி அப்பா மனசை சமாதானப்படுத்துப்பா. உன்னை படிக்க வச்ச ஆளாக்கு எவ்வளவு கருமாயப்பட்டாரு தெரியுமா? சரி விடப்பா, எல்லாம் மறந்துட்டாங்க, படிக்க வச்சிருக்கீங்களாப்பா. அந்த மனுஷன் பட்ட கஷ்டம் என்ன, உழைச்ச உழைப்பு என்ன. டேய் கிளம்பு, செத்த வெளியே போயிட்டு வரலாம். வாடாங்கறல்ல. என்னாலோ பிரச்சனை சொல்றா. என் நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி என்ன மட்டுமே நம்பிட்டு இருக்க அப்பா. இவங்க 2 பேர்ல யாரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுன்னு எனக்கு முடிவெடுக்க தெரியல. சரி, வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம் வா. இந்தாங்க சாப்பிடுங்க. ஹலோ சம்சாரம் தான் நானு. என்ன அட்டக்கருப்பின்னு சொல்லியிருப்பாரு அவரு. என்னாலோ என் பொண்டாட்டியாலோ என்ன சொல்றா? ஏண்டா நல்லா தானே இருக்காங்க இவங்க, பெரிய ஏண்டா ஊருக்குள்ள தப்பு தப்பா சொல்ல தெரியல. பையங்கடா ஸ்கூலுக்கா? அவரு வீட்டுல இருக்காரு. வாழோ